பொதுவா மனிதர்களுக்கு நல்ல நண்பனாகவும் அதே சமயம் சிறந்த கார்டியனாகவும் இருக்கக்கூடிய ஒரே உயிரினம் நாய்கள் மட்டும்தான். பட் அதே நாய்கள் தான் சம்டைம்ஸ் வளர்த்த ஓனர்னு கூட பார்க்காம ஓட விட்டு கடிச்சு அவங்களுக்கு யமனாவும் மாறிடுது. அப்படி எந்த நேரம் வேணாலும் மனிதர்களுக்கு யமனா மாறக்கூடிய ரொம்பவே ஆபத்தான ஒரு 23 டாக் பிரீட்ஸை நம்ம இந்தியால வளர்க்கவே கூடாதுன்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா பேன் பண்ணிருக்காங்க. அதுல ரொம்பவே டேஞ்சரான சில முக்கிய புள்ளிகளை ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் மேல ஐகார்ட்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுல விட்டு போன அண்ட் இப்ப ரீசெண்டா பேன் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்க சில முக்கியமான முரட்டு நாய்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பெருசா என்ன கேட்டு போறேன், ஒரு லைக் மட்டும் தான். சோ இறக்க குணம் இருக்கவங்க ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்போஸ் வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோல சொல்ல போற டாக் பிரீட்ஸ்ல ஏதாவது ஒரு டாக நீங்க வளர்க்கலாம்னு அலோவ் பண்ணா நீங்க எந்த டாக சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போறது ஹேலபாய் ஆர் சென்ட்ரல் ஏசியன் ஷெப்பர்ட். இவனுக்கு த கிங் ஆஃப் ஷெப்பர்ட் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. பிகாஸ் ஷெப்பர்ட் வகை நாய்கள்லயே ரொம்பவே ஆக்ரோஷமாவும் பலசாலியும் இருக்கிற ஒரு டாக்ஸ் இல்லாதங்க இந்த சென்ட்ரல் ஏசியன் ஷெப்பர்ட். இது ஆவரேஜா 80 kg வெயிட்டும் 80 சென்டிமீட்டர் ஹைட்டும் வளரக்கூடிய ஒரு லார்ஜ் சைஸ் டாக் பிரீட். அண்ட் இதோட ஒரு சின்ன குட்டிய நம்ம சாதாரணமா பார்க்குற நாய்கள் சைஸ்ல இருக்கும். அண்ட் இவனோட பைட் ஃபோர்ஸ் 650 PSI. மலை பிரதேசங்கள்ல சிங்கம், புலி, ஓனாய் போன்ற எல்லா வகை காட்டு விலங்குகள் கிட்ட இருந்தும் ஆடு, மாடு போன்ற கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த நாய்களை வளர்த்து வராங்க. கால்நடைகளுக்கு மட்டுமில்ல, தன்னை வளர்க்குற ஓனர்ஸ்க்குமே இது ஒரு நல்ல கார்டியன் டாகா தான் இருக்கு. தலைவன் பக்கத்துல இருக்கும் போது இதோட ஓனரை ஒருத்தனாலே நெருங்க கூட முடியாது. அண்ட் இது கிட்ட இருக்க ரொம்பவே நல்ல விஷயம் என்னன்னா, இது எவ்வளவு அக்ரெசிவா இருந்தாலும் தன்னோட ஓனர்ஸை பார்த்தா சைலண்ட் ஆகிடும். மற்றபடி சண்டைன்னு வந்துட்டா இதை எதிர்த்து வேற எந்த ஒரு டாகாலும் நிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே அக்ரெசிவாகவும் பிரம்மாண்டமானதாகவும் இருக்கும். ஸோ இதோட முரட்டுத்தனமான அக்ரெசிவ்னஸும் சைஸையும் வச்சு இது மனிதர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்திடக்கூடாதுன்னு இந்தியால இதை பேன் பண்ணி விட்டுட்டாங்க. டோசா இனு. டோசா இனு அப்படின்ற இந்த ஜாப்பனீஸ் டாக் ஜப்பானோட ரொம்பவே பழமையான அதே சமயம் ரொம்பவே டேஞ்சரான ஒரு டாக் பிரீடும் கூட. இது முழுக்க முழுக்க ஃபைட்டிங்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஃபைட்டர் டாக்ங்க. ஸோ டோசா இனு பார்க்கவே கட்டுமஸ்தான மஸ்குலர் பாடியோட தான் இருக்கும். இது ஆவரேஜா 40 to 48 kg வெயிட்டும் 60 to 75 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 556 PSI வரைக்கும் இருக்கும். ஃபைட்டிங்னு வந்துட்டா இதை கிங்னே சொல்லலாம். ஃபைட்ல இதோட மூர்க்கத்தனமான அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்து பல நாடுகள்ல இதை வளர்க்கவே கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இந்தியாலையும் பேன் பண்ணி விட்டாங்க. ககாஷியன் ஷெப்பர்ட். இதுக்கு மவுண்டன் வுல்ஃப் கில்லர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. லைஃப் ஸ்டாக்கை ஹர்ட் பண்றதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் தான் இந்த டாக் பிரீடை உருவாக்கி இருக்காங்க. மலை பிரதேசங்களில் வாழ்ற மக்கள் தான் இந்த டாக் பிரீடை அதிகமாக வளர்த்து வராங்க. அங்க ஆடு, மாடு போன்ற கால்நடைகளை வேட்டையாட வர வுல்ஃப் மாதிரியான விலங்குகள் எல்லாம் தலைவனை தாண்டி அதுங்களை தொடர்றது இம்பாசிபிள்னே சொல்லலாம். இது ஆவரேஜா 70 kg வெயிட்டும் 79 சென்டிமீட்டர் ஹைட்டும் வளரக்கூடிய ஒரு பிக் சைஸ் டாக். அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 700 PSI வரைக்கும் இருக்கும். இது என்னதான் நல்ல கார்டியன் டாகா இருந்தாலுமே சம்டைம்ஸ் இதுக்கு கோவம் வந்துட்டா இதை வளர்க்குற ஓனர்ஸாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே அக்ரெசிவா நடந்துக்கும். தெரியாதனமா வெளியாளுங்க இதை வம்பெடுத்துட்டா ஆளைய கடிச்சு காலி பண்ற அளவுக்கு மூர்க்கத்தனமான ஒரு ஆளுவன். அதனாலதான் தலைவனுக்கு இந்தியால பேனு. புள்ளி குட்டா. நம்ம பக்கத்து கண்ட்ரியான பாகிஸ்தான்ல ஆரிஜினேட் ஆன ஒரு டாக் பிரீட் தான் இது. முகலாய அரசர் காலத்துல வேட்டையாடுறதுக்கும் அரசரை கார்டிங் பண்றதுக்காகவும் ஹைபிரிட் பண்ணி இந்த டாகை உருவாக்கி இருக்காங்க. இது ஆவரேஜா 70 to 90 kg வெயிட்டும் 76 to 84 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 700 PSI வரைக்கும் இருக்கும். இது மனிதர்கள் கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு டாக் பிரீட் தாங்க. பட் இதை நிறைய பேர் தவறான முறையில ட்ரைன் பண்ணி டாக் ஃபைட்ஸ்ல ஈடுபடுத்திட்டு வராங்க. சோ இதை ஒழுங்கா பராமரிக்கலனும் குறிப்பா இல்லீகலான வேலைக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னும் இந்தியால இதை பேன் பண்ணி விட்டுட்டாங்க. ராட்வைலர். ராட்வைலர் இந்த லிஸ்ட்ல இருக்கிறது பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பிகாஸ் ராட்வைலர் நேச்சுரலாவே ரொம்பவே அக்ரெசிவான ஒரு டாக் பிரீட் தான். ஆனா இது அந்த குட்டிச்சாத்தான் பிட்புல் மாதிரி கிடையாது. ஓனர்ஸ்க்கு ரொம்பவே விசுவாசமா இருக்கும். ராட்வைலர்ஸ் ஆவரேஜா 60 kg வெயிட்டும் 69 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 328 PSI வரைக்கும் இருக்கும். இது என்னதான் ஓனர்ஸ்க்கு விசுவாசமா இருந்தாலும் ஸ்ட்ரேஞ்சர்ஸையோ இல்ல மத்த அனிமல்ஸையோ கண்டா இதுக்கு சுத்தமா பிடிக்காது. தெரியாதனமா வெளியால் யாராவது இது கிட்ட வந்தா சும்மா ஓட ஓட விரட்டி வேட்டியை உருவாம அனுப்பாது. நம்ம இந்தியா உட்பட பல நாடுகள்ல பல பேரை முரட்டுத்தனமா கடிச்சு வச்ச பெருமை நம்ம தலைவனுக்கு இருக்கு. சோ நீ கடிச்சு வச்ச எண்ணிக்கை போதும்னு சொல்லி இந்தியால இவனை பேன் பண்ணி விட்டுட்டாங்க.
டிபெட்டியன் மேஸ்டிஃப். இவனை பார்க்கும்போது இவன் நாயா கரடியா இல்ல நாய்க்கும் கரடிக்கும் கிராஸ் பிரீட் பண்ணி பிறந்தவனான்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல. அந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு. டிபெட்டன் மேஸ்டிஃப் ரொம்பவே பிரம்மாண்டமான மூர்க்கத்தனமான அதே சமயம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு டாக் பிரீடும் கூட. இதோட ஒரு சின்ன குட்டியோட விலையே 2 to 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது. இது ஆவரேஜா 68 kg weight-ம் 76 cm ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 556 psi. இதுவுமே தன்னை வளர்க்குற ஓனர்ஸ்க்கு ரொம்பவே விசுவாசமா இருக்கும். சொல்ல போனா ஓனர்ஸ்க்கு விசுவாசமா இருக்கிறதுல டிபெட்டியன் மாஸ்டிஃப் அடிச்சிக்க வேற டாக் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா அதே சமயம் ஸ்ட்ரேஞ்சருக்கு ரொம்பவே டேஞ்சரான ஒரு டாக் பிரீடாவும் இருக்கு. தனியா மாட்டிக்கிட்டா புரட்டி எடுத்துடும். ரொடேஷியன் ரிச் பேக். ஆப்பிரிக்காவை ஆரிஜினேட்டா கொண்டிருக்க இந்த ஆக்ரோஷமான நாய்களை ரிச் பேக் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு காரணம் இதோட முதுகுல இருக்க முடி மாதிரியான கோடு தான். ஆளு பாக்குறதுக்கு அவ்வளோ ஆக்ரோஷமா இல்லைனாலும் இதுக்கு ஆப்பிரிக்கன் லைன் ஹவுண்ட்ஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் வரலாறும் இருக்கு. அதாவது ஆப்பிரிக்க மன்னர்கள் சிங்கத்தை வேட்டையாட போகும்போது சிங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை தைரியமா சுத்து போட்டு சம்பவம் பண்றதுக்கும் இந்த டாக் பிரீட்ஸ் தான் வளர்த்து வந்திருக்காங்க. இது ஆவரேஜா 40 kg weight-ம் 65 cm ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 250 psi தான். பட் காட்டோட டாப் லெவல் வேட்டையாளிகளே போட்டு தள்ளுற இந்த நாய்கள் மனுஷங்களெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கிறது கிடையாது. குறிப்பா இதை சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் பண்ணி வளர்க்குற ஓனர்ஸை தாண்டி வெளியால் யாராவது தெரியாதனமா இதை கொஞ்சலாம்னு போனா கூட அவங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சுற மாதிரி சம்பவத்தை பண்ணி விட்டுரும். அது 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி 60 வயசு கிழவனா இருந்தாலும் சரி சம்பவம் தான். கங்கல் ஷெப்பர்ட். டர்க்கில வுல்ஃப் மாதிரியான வைல்ட் அனிமல்ஸை உரு தெரியாம ஆக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரெடேட்டர் தான் இந்த கங்கல் ஷெப்பர்ட். குறிப்பா காட்டு மிருகங்கள் கிட்ட இருந்து கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஒரு டாக் பிரீடை உருவாக்கி இருக்காங்க. இவன் ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆகிற எந்த ஒரு காட்டு விலங்கா இருந்தாலும் சரி அதை விரட்டி அடிக்கிறதுல இல்ல, அதை ஒரே கடியா கடிச்சு காலி பண்றதுல தான் தலைமை ஸ்பெஷலிஸ்ட். அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் இவனோட பைட் ஃபோர்ஸ். அண்ட் வேர்ல்ட்லயே அதிக பைட் ஃபோர்ஸ் கொண்ட டாக் அப்படின்ற பெருமையுமே இவனுக்கு இருக்குங்க. பிகாஸ் கங்கலோட பைட் ஃபோர்ஸ் 750 psi. இவ்வளவு பைட் ஃபோர்ஸ்ல இது நம்மள ஒரு கடிச்சு இழுத்தா நம்மளோட கையை தனியா பிச்சிட்டு வந்துடும். கங்கல் ஆவரேஜா 60 kg weight-ம் 80 cm ஹைட்டும் வளரக்கூடிய ஒரு லார்ஜ் சைஸ் டாக் பிரீட். அண்ட் நேச்சுரலாவே இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு டாக் பிரீடும் கூட. கங்கல் என்னதான் ஹை பைட் ஃபோர்ஸ் கொண்ட ஒரு டாகா இருந்தாலும் இது அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் அட்டாக் பண்ணாதுங்க. தன்னை வளர்க்குற ஓனர்ஸ் கூடவும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஆனாலுமே இந்தியால இதை பேன் பண்ணதுக்கு காரணம் இதோட ஹெவியான அந்த பைட் ஃபோர்ஸ் தாங்க. என்னதான் ஃப்ரெண்ட்லியான டாகா இருந்தாலும் சப்போஸ் அக்ரெசிவா மாறிடுச்சுன்னா வீடு தாங்காது நம்ம நாடு தாங்காதுன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் இவனை பேன் பண்ணி விட்டுட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு டாக் தான் பேலன்ஸ் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோட ஸ்டார்டிங்ல கேட்டிருந்தேன்ல இதுல ஏதாவது ஒரு டாக் பிரீடை நீங்க வளர்க்கலாம்னு பர்மிஷன் கொடுத்தா நீங்க எந்த டாகை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க. அகிட்டா. இந்த அகிட்டா டாக்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு அமெரிக்கன் அகிட்டா, இன்னொன்னு ஜாப்பனீஸ் அகிட்டா. இந்த ஜாப்பனீஸ் அகிட்டாவை அகிட்டா ஈனு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு கியூட்டாவும் பழக்கத்துக்கு ஸ்வீட்டாவும் இருக்க இந்த அகிட்டா டாக் பிரீட் ஆவரேஜா 55 kg weight-ம் 65 cm ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 400 psi வரைக்கும் இருக்கும். இது ரொம்பவே இண்டிபெண்டன்டான அண்ட் டாமினேட்டடான ஒரு டாக் பிரீட். அண்ட் கார்டியன் கெப்பாசிட்டி அதிகம் இருக்க ஒரு டாக் பிரீடும் கூட. பார்க்கவே நல்லா ஆக்டிவாவும் ஹை எனர்ஜெட்டிக்காவும் இருக்க இந்த டாகை சின்ன வயசுல இருந்தே முறையா ட்ரெயின் பண்ணி வளர்க்கணும். அண்ட் டெய்லி அட்லீஸ்ட் 1 hour ஆச்சு இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது எதுவுமே பண்ணாம பார்க்க கியூட்டா இருக்கு கடிக்க மாட்டான்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஓனராவே இருந்தாலும் சரி ஒரு நாள் உங்களை கதற கடிச்சு ஓட விட்டுருவான். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா நாய்களுமே ஆபத்தானது கிடையாதுங்க. நம்ம ஊர்ல சுத்திட்டு இருக்க தெரு நாய்கள் உட்பட எப்பேற்பட்ட டாக் பிரீடா இருந்தாலும் அதை சின்ன வயசுல இருந்தே ஒழுங்கான முறையில ட்ரெயின் பண்ணி சோசியலைஸ் பண்ணி வளர்த்தா எல்லா டாக்ஸும் நமக்கு ஒரு சிறந்த கார்டியனாவும் நல்ல கம்பேனியனாவும் இருக்கும். பட் சரியான பராமரிப்பு இல்லாம தெருக்கல்ல விடப்படுற சாதுவான நாய்களுமே தொடர்ந்து உணவில்லாம தங்க இடம் இல்லாம விரட்டி அடிக்கப்படுறதாலேயே மோசமான நாய்களை மாறுற நிலைக்கு தள்ளப்படுது.